தமிழுக்கும் தமிழ்நாடு இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கார். வாருங்க நேயர்களே, ஐயா கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், அமித்ஷா இங்கே வந்துட்டு போகிறப்பலாம் ஏதாவது ஒரு சர்ச்சை ஆகிட்டே இருக்கே சார். இப்போ கூட அவர் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அமித்ஷாவை நினச்சி பரிதாபமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பத்திரிகைகளை சந்திக்காதவங்க அமித்ஷாவும் நம்ம மார்பழகரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், மீடியாவை சந்திக்க மாட்டார். கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற நிலைமைக்கு போயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் கேட்டால் கூட கொடுக்க மாட்டார், இவர் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற நிலைமைக்கு போயிருக்கார். அந்த அளவுக்கு படு மோசத்தினுடைய சூழ்நிலை வந்துருக்குது. என்ன இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு தேர்தலுக்கு இவர் யார் கூட்டணி எது சேருதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? தமிழ்நாட்டு கட்சிகள், மாநில கட்சிகள் தான் அதை தீர்மானிக்கணும். இவர் தேசிய கட்சி. நாடாளுமன்ற தேர்தலை பற்றி இவர் பேசலாம், இவர் சட்டமன்ற தேர்தலை பற்றி இவர் எப்படி பேசலாம்? இவர் அந்த அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னாக்கா அது அதிமுககாரருக்கு தெரியுமா? எந்த அதிமுக சொல்றாரு? அதிமுகங்கிறது ஒரு 5-6 இருக்குது. எந்த அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சிருக்காரு? அவங்களுக்கு அது தெரியுமா இவங்க கூட்டணி வச்சிருக்கிறது? இவ்வளோ கேள்விகள் இருக்குது. இன்னைக்கு அவங்க கூட்டணியில் யார் இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாதுங்க. அதிமுகன்னு இவர் சொல்றாரு, அதிமுககாரர் அதை பற்றி ரியாக்ட் பண்ணவே இல்லையே. இது சொல்லி 2 நாள் ஆச்சு. அதிமுககாரர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் காணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை சட்டப்படலன்னு அர்த்தம். யாரோ ஒரு ஆளாக கட்டிக்கிட்டு இருக்காரு, வேற வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லும்போது கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்லாம் சொல்லும்போது ஆமாம் அப்படின்ட்டு போனார் பழனிசாமி. 2 நாள் கழிச்சு சொன்னார் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, சீட்டு கேட்டு வேணா ஒரு 4 சீட்டு வேணா கொடுக்குறேன், வேணா அதை கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பழனிசாமி அமித்ஷாவுக்கு பதில் சொல்லி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே இல்லையே. சட்டையே பண்ணலையே அவர். அதிமுகவில் இருக்கிற யாருமே சட்டை பண்ணலையே. தினகரன் ஒருத்தர் தான் ஏதோ கொஞ்சம் நாடு ஏதோ பேசினார், அவரும் இப்போ நிறுத்திவிட்டார். ஏன்னா அவங்க போகிற போக்கு தெரிஞ்சு போச்சு. 2வது ஒரு டெட் வெயிட்டு, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஓட்டு இருக்குதா, மக்கள் ஆதரவு இருக்குதா? அவங்ககிட்ட இருக்கிறது வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையம் தான். அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி தேர்தல் ஆணையம் தான், வேற யார் இருக்குதா? ஆனால் அது சொல்ல வேண்டியது வந்து அதிமுக சொல்லணும். இவர் சொல்றதை பற்றி நம்ம சட்டை பண்ண அவசியம் இல்லை. யாரோ ஒரு ஆள் காந்தராஜ் சொன்னால் எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அமித்ஷா சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சிலாம் அதான் அமித்ஷா அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்க எதுக்கு திருச்சி சொல்றீங்க? அவர் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, நீங்க சொல்லாதெல்லாம் சொன்னமா சொல்லாதீங்க அப்படின்னு இவரு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. பத்திரிகையில் வந்துருக்குது இல்லை, நீங்களும் நானும் பேச்சு சொல்றேன்னா நான் கதை விடுறேன், நீங்க இப்போ இது பண்ணீங்க இல்லை நீங்க கதை விடுறீங்க நான் கேட்டேன்னு போகலாம். அச்சில் வந்துருக்குது இல்லை, அவர் கொடுத்த பேட்டி அச்சில் வந்துருக்குது இல்லை. அதை நீங்க அப்படி பதில் சொல்றது சரி வரும். நீங்க உறுதியா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அமலாக்கத்துறைக்கு பயந்து நீ இவ்வளோ நாள் இருந்தீங்க. அமலாக்கத்துறையுடைய பற்கள்லாம் பிடிக்கப்பட்டு விட்டாங்க. இன்னும் அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பயப்படுறீங்க. தைரியமா சொல்லுங்களேன், இருக்கா இல்லையாங்கிறது சொல்லுங்களேன். அது அவர் பழனிசாமி தான் சொல்லும். நாமளா சொல்றோம்னு சொல்லும்போது அது ஒரு ஏத்துக்கலன்னு அர்த்தம். அமித்ஷா சொல்றது ஒரு ஏத்துக்கலன்னு அர்த்தம். பத்திரிகை கிளப்பி விட்ட கதையை ஒழிய எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இது பண்ணிட்டார், மறுத்துட்டார். இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ 3 கார் மாறி போயிட்டு வந்தப்பையும் என்டிஏ ஆச்சுன்னு சொன்னாரு, கோயம்புத்தூர் போயிட்டு வந்தப்பயும் என்டிஏ ஆச்சுன்னாரு, மாநாட்டிலையும் என்டிஏ ஆச்சுன்னு சொன்னாரு அமித்ஷா அவர்கள். ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு மறுத்துட்டே இருக்காருங்க. இது இன்னைக்கு என்டிஏ ஆச்சுன்னு தாங்க சொல்றாரு. அதிமுகன்னு அவர் சொல்லலையே. என்டிஏவில் யார் இருக்காங்கன்னு நீங்க தான் சொல்லணும். என்டிஏ ஆச்சுன்னு சொல்றீங்களா? நீங்களாவது சொல்லுங்களேன். இவ்வளவு தூரத்துக்கு அமித்ஷா பத்தி பேசுறீங்களா? நீங்களாவது சொல்லுங்களேன். என்டிஏங்கிறதுல அந்த கூட்டணியில யார் இருக்கா? அதை எந்தெந்த கட்சி இருந்து தயவுசெய்து யாராவது சொல்லுங்க. வண்டியை பிச்சுக்கிறேன் நானுக்கு. ஒன்னும் ஒரு 2 நாளா இந்த கேள்வி கேட்குறீங்க. என்டிஏ கூட்டணியில யார் இருக்கான்னு முதல்ல தயவுசெய்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். எந்த கட்சிக்காரர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சி அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்குதுங்கிறது தயவுசெய்து சொல்லுங்க. யாராவது இந்த ரகசியத்தை உடைங்க, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். என்டிஏ ஆட்சி ரைட்டு, என்டிஏல யார் இருக்கான்னு சொல்ல வேணாமா? அதில் பாஜக இருக்குன்னா அப்புறம் வேற யார் இருக்கிறா? பாஜக தவிர வேற யார் இருக்கிறாங்க? எடப்பாடி அவர்கள் பதிலே சொல்லாம இருக்காரு, பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேசாமலே இருக்காரு. அதை பத்தி என்ன சார்? அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். அவங்க சட்டையே பண்ணல. காந்தராஜ் சொன்னா என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அமித்ஷா சொல்றதுக்கு இருக்குது. அவர் பாட்டி தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. பத்திரிகை ஒரு பத்திரிகை, நீங்க ஒரு பத்திரிகை சொல்றீங்க, நான் 3 பத்திரிகைகளை பார்த்தேன் அந்த பேட்டியை. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. கூப்பிட்டு பேசாத ஆளு. பத்திரிகையாளர்களும் மீடியாவையும் மதிக்காத ஒரு கூட்டம், பேச மாட்டாங்க. இன்னைக்கு கூப்பிட்டு உட்காந்து பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? தடுமாறி கிடக்குறாங்க. ஏன்னா ஆள் இல்லை, அனாதை, என்ன பண்ணுவாங்க? அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி. அதை யாரும் சட்டப்படல. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் அதுக்கு பதில் சொல்லலையே. நேற்று முளைச்ச கட்சி கூட பதில் சொல்லியே. அதனால அமித்ஷாவை யாரும் சட்டப்படல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைங்கிறது எல்லாம் தெரியுது. பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது எல்லாம் தெரியுது.
ஒரு அரசியல் கட்சி கூட அவருடைய அமித்ஷாவுடைய இதுக்கு பதிலோ ஒரு மறுப்போ ஆதரவோ எதுவுமே தெரிவிச்சு ஒரு கட்சி, ஒரு சின்ன உதிரி கட்சி கூட சொல்லல. அது அவ்வளவுதான் அமித்ஷாவுடைய மரியாதை. காலாவதி ஆயிட்டார். அது தெளிவா தெரியுது. அதுதாங்க இப்போ மதுரையில முருகன் மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா அண்ணாவை பத்தியும் கலைஞர் பத்தி பெரியார் பத்திலாம் அவங்க தப்பா பேசியிருக்காங்க. இதுல வந்து கலைஞர் அண்ணன் பெரியார் பத்தி பேசினப்போ கேட்கல, இவங்க அது இருக்கட்டும். ஆனா அண்ணாவை பத்தி தப்பா அவதூறு பேசும்போது அதை பத்தின எந்த ஒரு இதுவுமே பேசாம, அதை பத்தின எந்த ஒரு அறிக்கையும் கூட கொடுக்காம இருக்காங்களே. சட்டப்படலன்னு அர்த்தம். அந்த மாநாட்டில் நடந்த ஒரு விளக்கம் என்னன்னா, பாஜகவுக்கு கொஞ்சம் புத்தி வந்துருக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாடுன்னு வந்துட்டாக்கா பெரியார், அண்ணா, முருகன், ஈஸ்வரன், சிவபெருமானை தவிர வேற எதுவுமே இங்க எடுபடாதுங்கிறதுனாலதான் அவங்க கட்சி தலைவர்கள் படத்தை கூட அவங்க காட்டலீங்க. திட்டுறாங்கிற பேர்ல வந்து பெரியார் என்ன படத்தை காட்டுறாங்க. வேற வழி இல்லை, உனக்கு கதி இல்லை. நீ வந்து வீடு வீட வாழ்த்து பிச்சாந்தேன்னு பிச்சை எடுக்கிற கூட்டம் நீ. இங்க வந்து நீ வந்து ராமனை கொடுத்துட முடியுமா? துணிச்சல் இருக்குது அவனுக்கு. என்ன ஒரு வருத்தம்னா அந்த ராமனை நினைச்சுதான் எனக்கு அழுகு வந்தது. பெத்த உடனே குழந்தையா இருக்கும்போதே ஒரு காட்டு கூட்டிகிட்டு போய் வில்வித்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சீதையை கஷ்டப்பட்டு எப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாக்கா அவங்க சித்திக்காரி எல்லாம் சேர்ந்துட்டு காட்டுக்கு துரத்தி விட்டாங்க. சீதை பார்த்தா எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழலான்னு பார்த்தாக்கா இவன் கொண்டு காட்டில் விட்டாலும் அவர் ராவனோட அவ கிளம்பி விட்டா. திரும்பி அவர் சேரவே இல்லை, கொஞ்ச நாள் தான் வந்து இருந்தா. அப்புறம் பசங்கிட்ட வந்து தான் அப்பா யாருன்னு கூட மகனுங்க யாருன்னு கூட தெரியாம அந்த ராமன் கிடந்தான். மகனுங்களே வந்து அடிச்சு துரத்துறானுங்க. சரையு நதியில் விழுந்து செத்து போயிட்டான். சரி, இவருக்கு இப்படி ஒரு அனாதையா கிடக்கிற ஒரு ராமனுக்கு இந்த மார்பழகர் வந்து ஒரு கோயிலை கட்டினாரு பார்த்தாக்கா கடைசியில் அவங்க நடத்துற மாநாட்டில் அந்தாள படத்தை விட்டுட்டு முருகன் படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் கை விட்டாங்க. ராமன் இப்படி ஒரு அனாதையா அம்போன்னு எல்லாரும் சேர்ந்து கை விட்டா என்னதான் ஆகுறது? ஒரு பெரிய இதிகாச ராமராஜ்யம் கேமராஜ்யன்றாங்க. கடைசியில் பார்த்தா சங்கிகள் கூட சேர்ந்து கை விட்டாங்க. முருகனை கையில் எடுக்கிறாங்க. வேற வழி இல்லை. தென்னாட்டுக்கு வந்தாங்க இவங்கள தான் எடுத்தாங்க. வேற வழி இல்லை. திட்ட மாதிரியா திட்டன்ற பேர்லயாவது பெரியார் அண்ணா படத்தை வச்சுதான் ஆகணும். அவங்க மாநாட்டை வச்சுதான் ஆகணும். அவங்க கட்சிக்கு தலைவர்கள் யார் பேர் ஏற்படுத்தி மோகன் பகவத் படத்தை வைக்கல, சாவர்கார் படத்தை வைக்கல, அவங்க யாரையோ சொல்லுவாங்க. அந்த தலைவர்கள் அவங்க படத்தை வைக்காம அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க வந்து அது சொன்னா தான் போனி ஆகும். பாஜகவுக்கு புத்தி வந்துருச்சு. அவ்வளவுதான் சொல்லலாம். பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் இறங்கி வந்துருக்கு. அந்த பிராமணத்துல இருந்து இறங்கி வந்துருக்கு. இதை இவங்க மாநாட்டில் பேசினதை எதிர்த்து அதிமுக தலைவர்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வராம அதிமுகவோட ஐடி விங்ல இருந்து அறிக்கை வருது. திராவிடத்தை ஒரு மாநாட்டாலாம் அழிச்சிட முடியாது, தரங்கெட்ட திமுகவே அப்படின்னு சொல்லி திமுக திட்டி அறிக்கை விடுறாங்க. அதிமுக ஐடி விங்ல இருந்து சம்மந்தம் இல்லாம திமுக வந்து கண்டிச்சு இது விடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன கொடுக்கணும்னு தெரியாது. வழக்கமா போடுற மாதிரி திமுக தான் பேசியிருக்கேன்னு பேசியிருப்பாருங்க. அரசியல் தெரியுமா? ஏதாவது ஒரு அறிவு ஏதாவது இருக்குதா அவனுங்களுக்கு? எவன் பேசுறது எவனை திட்டுறது அதுதான். அதனாலதான் அவங்க காலியாகி கிடக்குறாங்க. தேர்தலே நிக்காத ஒரு கூட்டம். அவங்க அங்க உட்காந்துருக்கு. உனக்கு நீ ஏன் போய் உட்காந்ததுக்கு காரணம் என்ன? அமலாக்கத்துறை ஒண்ணு யாருமே போய் உட்காந்துருக்க ஆர்வி உதயகுமார் இந்த மாதிரி எல்லாரும் வந்து அமலாக்கத்துறையில சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். அவங்க தான் போய் உட்காந்தாங்க அந்த மீட்டிங்ல. ரெண்டாவது அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் காட்டும் போது அதை நாங்க கவனிக்கவில்லை. அவங்களுக்கு அண்ணாவையும் பெரியாரும் தெரியாது. அவங்க கிட்ட போய் ஆர்வி உதயகுமார் கிட்ட மேலும் பண்ணிக்கிட்டு போய் பெரியார் அண்ணா படத்தை கேவலப்படுத்தி பேசினாங்கன்னாக்கா அவங்க யாருன்னு தெரிஞ்சாலும் இது பண்ணுவாங்க. ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க, அவங்க கிட்ட பதில் வாங்கிடுங்க. இந்த அண்ணா திமுக கொடியில ஒரு உருவம் இருக்கும் இப்படி கையை வச்சுக்கிட்டு. அது யாருடைய உருவம்? அந்த உதயகுமார் இந்த ஐடி விங்கில் போய் கேட்டு பாருங்க. அது அவங்க கரெக்டா சொல்றாங்களா பாருங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியாது அது யாருன்னு. யாரோ அமித்ஷா படம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே அதிமுக கொடியில இருக்கிற அந்த உருவம் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த கட்சிக்கிட்ட போய் அவங்களை என்ன வேணாலும் கவலைப்படலாம், எதை வேணாலும் பேசலாம், பேசாம தான் இருப்பாங்க. மடியில காலம் அவங்க என்ன பண்ண முடியும்? இனிமே நீங்க பயப்படாதீங்கிறத நான் சொல்றோம். நம்ம சொல்றோம் அமலாக்கத்துறையுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டாங்க. டாஸ்மாக் கிட்ட போனாங்க. உச்ச நீதிமன்றம் அடி சாதாரண அடி. அதுல தான் இன்னைக்கு அமித்ஷா வந்து அனாதையா நிக்கிறாரு. அவருக்கு இருந்த பயம் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. அதை வச்சு மிரட்டிட்டு அதை வச்சு தான் மிரட்டிட்டு இருந்தேன். நீங்க அது இல்லைன்னு உடனே யாராவது ஆள் உலக தடாலு ராஜாம சுத்திட்டு போறாரு அப்படித்தான் போகும். அவ்வளவுதான் அமித்ஷாக்கு மரியாதை. இவங்க பதில்களை நம்ம இது பண்ண வேண்டியது. உங்களை வச்சுக்கிட்டு உங்க அந்த பேர்ல இருக்கிற கட்சி தலைவரை வந்து கேவலப்படுத்தி பேசுறாங்க. அதை பத்தி கவலைப்படாம போற ஒரு கூட்டம். அவங்களுக்கு லட்சியமாவது ஏதாவது பொழைக்கிறதுக்காக ஒரு கம்பெனி நடத்துகிற ஒரு கூட்டம் தான் அதிமுக. அது ஒரு காலத்தில் இருந்தது. லட்சியவாதிகள் இருந்த கூட்டம் அது. இன்னைக்கு இருக்கவங்க பூரா ஒரு கம்பெனி. இதில் முதல் போட்டால் இவ்வளோ எடுக்கலான்ற ஒரு கம்பெனி. அவங்களுக்கு யாரை பற்றி கவலைங்க?
அவங்க கொள்கை கூட்டணியை கொள்கை இருக்குங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியது. இவங்களோட வீரம் எல்லாம் திமுக எதிர்த்தும் திமுக பத்தி குறை சொல்லியும் பேசுறதுலதான் இருக்குங்களா? இன்னும் அந்த பழைய ஞாபகத்திலே இருக்காங்க. இவங்க பாஜக பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேசினா வீட்டுல ரெய்டு வந்துடும். அவங்க அந்த அதிமுக இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே. இப்போ அந்த விசுவாசத்தை கட்டுறாங்க. நாங்கள் திமுக தாக்கி பேசுறாங்க, எங்க வீட்டுல ஒன்றும் பண்ணிடாதீங்க. அதுதான் அதுல இருக்குது. நீங்க அண்ணா கவலைப்படுத்தீங்க, அதை பத்தி எங்களுக்கு ஆட்சி பண்ணலாம். எங்க வீட்டுல ரெய்டு வரணும், அவ்வளவுதான். அந்த ஐடிவிங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த கட்சி நடத்துறதே வந்து ரெய்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்ல இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டணும். உங்க வீட்டுலாம் ரெய்டு வர மாட்டாங்க, தைரியமா வெளிவாயா, பயப்படாத அப்படின்னு சொல்லணும். அது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அவங்களை என்ன பண்றது? அது ஒரு அரசியல் கட்சியா இருந்தாக்க நம்ம பதில் சொல்லலாம். ஒரு கம்பெனி, அதுக்கு போய் நம்ம எப்படி சொல்றோம்? முதலமைச்சரா வந்து அதிமுகவுல இருந்து ஒருத்தர் வருவாருன்னு சொல்றாருங்க இல்லையா? அப்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க மாட்டாருங்களா? அந்த கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதிமுகன்னு அவங்க எதை சொல்றாங்கன்னு தெரியல. அமித்ஷா எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. எப்படி எங்க சிவசேனா உடைச்சாரோ, எப்படி நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சாரோ, எப்படி சந்திரபாபு நாயுடு உடைச்சாரோ, அது மாதிரி அதிமுக துண்டு துண்டா உடைச்சாச்சு. ஏற்கனவே நாளா இருக்குது. இப்ப இதை சொல்றதை வச்சு பார்த்தாக்க ஒரு 6 ஏழா போயிட்டு இருக்கு. 100 பேர் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மகாபாரதத்தில். அது எப்படி பிறந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிண்டத்தை கொண்டு வைக்கிறாங்க குழந்தையா பிறக்கிறதுக்கு. அப்போ உலக்கையை இடிக்கிறான், அது 100ஆ உடஞ்சி விழுந்துருக்கு. 100 குழந்தைகளா வந்துருக்கு. அது அந்த காந்தாரியினுடைய வயிற்றுல வளர்ந்த பிண்டம். அது மாதிரி தான் 100 பேரா வர்றாங்க. அது மாதிரி அமித்ஷா கிட்ட இந்த அதிமுகங்கிற ஒரு பிண்டத்தை வச்சாங்க. அவர் ஒரு உலக்கையில உடைச்சாரு, 100 துண்டா உடஞ்சிருக்கு. எதை வந்து அதிமுகன்னு எடுத்துக்கிறது நமக்கு தெரியல. ஆக அவருக்கும் தெரியல எந்த அதிமுக எங்களோட கூட்டணியில் வரும், யாரும் அதில் முதலமைச்சர் வரும்னு அவருக்கே தெரியல. அதனாலதான் யாரோ ஒருத்தர் வருவாருங்க, பேர் தெரிஞ்சா சொல்லியிருப்பாரு. பழனிசாமி வருவாரா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு 50-60 தான் பிரிஞ்சிருக்குது, யார் வருவான்னு தெரியாது. எஸ்பி வேலுமணி அவர்களை மனசுல வச்சுதான் அவர் சொன்னதா எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இருக்கட்டும், எஸ்பி வேலுமணிக்கு அவரும் அமலாக்கத்துறையில மாட்டிட்டு முடிக்கிறவர் தானே. அதனால அவரை கொண்டு வரலாம்னு நினைச்சிருப்பாரு. எஸ்பி வேலுமணிக்கு தெரியுமான்னு பார்க்கணும். ஆக பழனிசாமியை வந்து ஒதுக்கிட்டாருன்னு தெரியுது. பழனிசாமி கூட இருக்கிற அந்த 500 பேர் 600 பேர் இருக்காங்க, அவங்க இல்லைன்னு தெரியுது. அவ்வளவுதான். எஸ்பி வேலுமணி அவரும் தான் போய் மோகன் பகவத்துக்கு வேல்லாம் கொடுக்குறாரு, அவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. அதுதான் அவர் ட்ரை பண்றாருங்க. அவர் பெரிய கோடீஸ்வரருங்க. போன தடவை எடப்பாடி பழனிசாமி ஒரு 30 இடத்துல ஜெயிச்சது காரணம் எஸ்பி வேலுமணி செல்வாக்குல தான் ஜெயிச்சாங்க அவங்க. அதனால பார்த்தா அவங்க இவ்வளவு செலவு பண்ணி அவரை தூக்கி விடுறது நாமளே வரலான்னு போறாரு. அதான் அர்த்தம். அது ஆர்எஸ்எஸ் போய் சேர்ந்து இது பண்றாரு, இதை முயற்சி பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தென்னாட்டில் வந்து எங்கேயுமே பெருசா வரல. கோயம்புத்தூர்ல தான் பெருசா இருக்கும். கோயம்புத்தூர்ல வந்து மலையாளிகள் டாமினேஷன் ஜாஸ்தி. அந்த கர்நாடகா 2 இது ஸ்டேட் அங்க இருந்ததுனால ஆர்எஸ்எஸ். இன்னும் சொல்ல போனா சேலம் கோயம்புத்தூர்ல தான் ஆர்எஸ்எஸ். நாங்க படிக்கிற காலத்துல சின்ன பசங்களா இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ல சேர்றதுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து எங்களை ஆளை பிடிச்சாங்க. என்னென்ன டெம்டேஷன் தெரியுமா? காக்கி டிராயர், சந்தன கலர்ல ஒரு பனியன், கையில் ஒரு குச்சி, இவ்வளவு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம், சிலம்பம் சொல்லி கொடுப்போம் அப்படி சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. நானும் பேர் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், ஸ்கூலில் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிறது அடப்படுவாவி எதுவும் போய் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி எல்லாம் இது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்கூலில் தான் அந்த ட்ரைனிங் எல்லாம் நடக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் வந்து ஜனசங்கங்கிற பேரில் வந்து ஆர்எஸ்எஸ் எங்கேச்சு சேலத்தில் தான் வந்து எலெக்ஷன்ல நிற்பாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சிம்பல் எலெக்ஷன் சின்னம் வந்து அகல் விளக்கு. அவங்க இந்த சௌராஷ்டிரான்னு ஒரு இருப்பாங்க, டிஎம் சௌந்தரராஜன், அவங்க வந்து சேலத்தில் ஜாஸ்தி. அவங்க தான் அதுக்கு பெரிய ஆதரவாக இருந்தாங்க. ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தவர். அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தோம் பெரிய அவர் அமெரிக்கா ராமகிருஷ்ணன் பேர். அவர் தான் எலெக்ஷன் நிற்பார். ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஜாதி ஓட்டு வாங்கிட்டு இது போயிட்டாங்க. சேலத்தில் தான் அவங்க எலெக்ஷன்ல நின்னது. தென்னாட்டிலேயே ஆர்எஸ்எஸ் வந்து ஜனசங்கங்கிற பேர்ல தென்னாட்டிலேயே எலெக்ஷன் நின்ன ஒரே இடம் வந்து சேலம் தான். அதுக்கு அடுத்த அப்படி கோயம்புத்தூர். இந்த 2 இடத்த விட்டு அவங்களுக்கு அவங்க எங்கேயுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் இயக்கமெல்லாம் வளரல இங்கே வரவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை இது வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை ஒழிச்சு கட்டுறதுங்கிறது வரும்போது 3% தான் போய் சொல்லுவாங்க. 3% தன்னை அடையாளம் காட்டிக்கவே மாட்டான். உங்களே என்னை மோத விட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானே ஒழிய 2 ஆடு அடிச்சு 2 ஆட்டை சட்டை போட விட்டு அதில் வர வடிகிற ரத்தத்தை குடிக்கிற ஓனாய் தான். நம்ம மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களெல்லாம் ஒன்றா மோத விட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதில் அவன் குளிர்றாங்க. பட்டியலத்துக்காரங்களை அப்படித்தானே அவங்க பண்ணாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலத்து மத்தியே வந்து ஒரு பெரிய சண்டை உருவாக்கினாங்க. அதுக்கு ஒரு சில பேர் பலியானாங்க. சில படங்கள் வந்து இது பார்த்தீங்கல்ல, பட்டியலினத்துக்காரர்கள்லாம் வந்து பிராமணர்களிடையே சொல்லாம பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து தாக்கி தான் படம் எடுத்தாங்க.
அவங்களுக்கெல்லாம் அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அந்த அவங்களால் நடத்தப்படுகிற பத்திரிகைகள் அவங்களுக்கெல்லாம் அவார்டு. கரெக்டாக உங்களுக்குள்ளார நாங்கள் தூண்டி விட்டதை நல்லா கரெக்டாக பண்ணேன், பிற்படுத்தப்பட்டவர்களோட நீங்கள் அடிச்சுக்கிற நாங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். RSS வேலுமணி பார்க்குறாருன்னா அவர் அந்த கோயம்புத்தூர் அந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவர். அதனால அவங்களுக்குலாம் ஆதி காலத்திலேயே கொஞ்சம் தொடர்பு இருந்திருக்கும். அதனால போயிருக்கும். பாஜக ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி தான், ஆனால் எங்கள் கொள்கையெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்றாருங்க இல்லையா யாரு? அமித்ஷா அவர்கள். மறுபடியும் கேட்குறேங்க. பாஜக ஆட்சி அமைதுங்கிறது ரைட்டு. 2 கேள்வி. எந்த நாட்டில் யாரெல்லாம் கட்சியில் இருக்கு, அவன் கூட்டணி யார் இருக்கா, இது 2ஐயும் தயவு செய்து சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு டெல்லியில் உட்காந்துட்டு சொன்னீங்கன்னாக்க நீங்க எந்த நாட்டுக்கு ஆட்சி அமைக்க போறீங்க, எந்த மாநிலத்துக்கு, எந்த நாட்டுக்கு, இது உங்க என்டிஏங்கிற கூட்டணியில எந்த கட்சி இருக்குங்கிற பேரை தயவு செய்து சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூட சொல்ல மாட்டீங்க போட்டுருக்கு. போறப்ப பாஜக மாத்திரம் இருக்குதுன்னு தெரியுது. அது மாத்திரம் வேற யார் இருக்கா? இப்போ மதுரைக்கு வந்தாரு, யார் போய் அவரை பார்த்தா? தமிழ்நாட்டை சேர்ந்த வேற எந்த கட்சியாவது போய் அவர் பார்த்துச்சா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு கியூ நிற்கும். அமித்ஷா சந்திக்க மறுத்தார். அமித்ஷா 2 நிமிடம் தான் கொடுத்தார். சந்திக்க காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தார். அப்படித்தானே செய்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. மதுரைக்கு வர்றாரு, காலையிலிருந்து ராத்திரி உட்காந்து காக்காய காணும். செய்தல ஒருத்தர் செய்தல தனியா உட்காந்துட்டு நாகேஷ் அந்த திருவிளையாடல் தனியா புலம்ப வச்சுட்டானே அது மாதிரி தனியா புலம்பிட்டு போறாரு. இப்போ பாஜக சைட்ல இருந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திராவிட கட்சியான அதிமுக அவங்களுக்கு என்னதான் சார் ரோல் இருக்கும் இதுல? அவங்க என்ன வேற ஏதாவது பிளான் வச்சுட்டு என்ன அதிமுகங்கிறது தெரியணும். பழனிசாமி புடி கொடுத்து பேசுற மாதிரியே தெரியல. பழனிசாமி கிட்ட ஒரு 200 பேர் என்னமோ இருக்காங்க. அவரையும் எலெக்ஷன் நினைக்கிறத விட்டு நிறுத்தி விட்டாரு. அரசியல் கட்சியா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது அதிமுக என்ன ரியாக்ட் பண்றாங்க? அவருக்கு எந்த பதிலும் யாருமே சொல்லல. அதாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க போக்குலே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது எலெக்ஷன் வர நேரத்துல வேற ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது பிளான் இருக்குமா? இதுவரையிலும் நீங்க இதெல்லாம் உங்க ஆசையை சொல்றீங்க, இதெல்லாம் பெருசா பேசுறீங்க. ஆனா இதுவரையிலும் பாஜக அதிமுகவை பத்தி அவங்க சொன்ன எந்த விமர்சனத்துக்கு இவருடைய பத்திரிகை பேட்டிக்கு அதிமுக ஒரு பதிலே இல்லை, சட்டையே பண்ணல யாரும். அப்படி இருக்கும்போது அதான் நான் தான் சொல்றேன், காந்தராஜ் பேசுறதுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அமித்ஷா பேசுறதுக்கு இருக்கு. யாரும் சட்டை பண்ணல, நாதி இல்லை, அவ்வளவுதான், அனாதையா கிடைக்கிறது. அதான் அந்த நாகேஷா திருவிளையாடல் படத்துல தர்மியா தனியா புலம்பு வச்சுட்டானே அந்த சீன் தான் ஞாபகம் வருது. தனியா புலம்பிட்டு இப்ப எடப்பாடி அவர்கள் நடைப்பயணம் போறதா சொல்லியிருக்காருங்களே, அதை பத்தி அது எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? போகட்டும், ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காருங்க, ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காரு. நியாயமா அது? ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது மக்களுக்கு சம்பந்தமா மக்களை எப்படியா சந்திக்க ட்ரை பண்ண வேணாமா? வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு ஜாலியா பேச்சு ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு கட்சி தலைவன் உங்கள்கிட்ட தலைமை கழக கட்டடமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த டிவியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, உனக்கு செக்யூரிட்டி வேற கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள் காரு பங்களா எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளியில நீ அந்த மாதிரியே தெரியல. ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கியா, ஒரு போராட்டம் நடத்திருக்கியா, ஒரு மாநாடு நடத்திருக்கியா, என்ன பண்ணி இருக்கிற? ஆனந்தமா வந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற. எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அமலாக்கத்துறை நம்ம மேல ரெய்டு பண்ணக்கூடாதுங்கிறத தவிர உன்னுடைய லட்சியம் என்னவா இருக்குது? சட்டமன்றத்தினுடைய வீர பிரதாபங்கள் என்ன? பன்னீர்செல்வத்துக்கு எப்படி நீ பக்கத்தில் இடம் கொடுக்கலாம்? அதை தவிர நீ சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்க? நீ சட்டத்தை மீறிய சபாநாயகர் பன்னீர்செல்வத்துக்கு எங்க அந்த அங்கீகாரம் கிடையாது. அவர் எப்படி என் பக்கத்தில்? இதை தவிர ஒரு சட்டமன்றத்தில் அவர் என்ன பேசியிருக்காரு? இதுக்கு அவருக்கு மாசம் 1 லட்சம் ரூபா எதிர்கட்சி தலைவர் சம்பளம், காரு பங்களா எல்லாம் போட்டால் அவருக்கு ஏறத்தாழ 1 கோடி ரூபா செலவு பண்றாங்க கவர்மெண்ட். என்ன கேள்வி கேட்டாருன்னா பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் இடம் கொடுக்காது, அவர் தான் அவருடைய சேவை. ஏதோ நடைபெறும் போறாருங்க. அப்பாவது ஜனங்களை யாராவது பார்த்துட்டு வந்துடலாம், பரவாயில்ல. மக்களை சந்திக்கிட்டோம், மக்கள்லாம் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நல்லதுதான். வாழ்த்துக்கள், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி சார்.